இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நாங்க ஒரே ரத்தம், ஒரே சொந்தங்கள். இதுல அவர் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. இப்பவாது அந்த குற்றச்சாட்டை இவர்களை அடுத்த முறை தேர்வு செஞ்சிடாதீங்க அப்படின்னாவது எச்சரிக்கிறார்ல. கலைஞரின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? அவங்க உடன் பிறந்தவர்கள், அவங்க குடும்பத்து பெண் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. புரியுதா? எங்க ஐயாவை பார்த்து, எங்க அண்ணன் வைகோவை பார்த்து, எங்க அண்ணன் திருமாவை பார்த்து, எங்க ஐயா விஜயகாந்தை பார்த்து எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டேன். எல்லாராலும் கைவிடப்பட்ட ராமதாஸ் சசிகலாவோட இணைஞ்சிருக்காரு. எங்களை பார்த்து எல்லா கட்சியும் பயப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. மறுபடியும் சைக்கிள், நான் கூட சைக்கிள் ஓட்டு கேட்க போலாமான்னு கூட இருக்கேன். இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். அப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்கே எந்தெந்த துறையில் தவறு செஞ்சுருக்காங்க, எல்லா புள்ளிவிவரங்களும் என் கையில் இருக்குது. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து நீ இனிதான் இருக்கு பாருங்க. வேல்முருகன் இந்திய நாட்டுடைய வேல்முருகன் கூட்டணியிலிருந்து வெளியிருக்காரு. இப்போ அவரு மந்திரிகளோட ஊழல் குற்றங்களை சாட்சியோட வெளியிடுவேன் அது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவரோட இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு இப்ப வெளியே வந்திருக்காரு. அவரோட பேச்சு எப்படி எடுப்படும்? அவரோட அரசியல் இது என்ன மாதிரி இருக்கு முன்னெடுப்பு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நாங்க ஒரே ரத்தம், ஒரே சொந்தங்கள். இதுல அவர் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. அதுல போய் நான் என்ன கருத்து சொல்றது? அதுல ஒன்றும் கருத்து இல்லை. அவரு சொல்றது இப்பவாது சொல்றாருன்னு நீங்க பெருமைப்படுங்க. இப்பவாது அந்த குற்றச்சாட்டை இவர்களை அடுத்த முறை தேர்வு செஞ்சிடாதீங்க அப்படின்னாவது எச்சரிக்கிறார்ல. அதுக்கு நீங்க மைல்ஸ் தான் அடையணும். ஒரு சீட்டுக்காக சரணடைஞ்சு ஆமான்னு சொல்லி சைத்து போகாம வெளியில அடுத்த முறை தேர்வு செஞ்சிடாதீங்க இவங்களை எச்சரிக்கிறார்ல, அதுக்கு பாராட்டுங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட ராமதாஸ் சசிகலாவோட இணைஞ்சிருக்காரு. எங்களை பார்த்து எல்லா கட்சியும் பயப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எல்லாராலும் நீங்க கட்சிகளால கைவிடப்பட்டதா சொல்லாதீங்க. மக்கள் எங்க ஐயாவை கைவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. நான்லாம் அவருடைய பிள்ளை. அவர் இல்லாம எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கு, இவ்வளவு போராட்ட குணம் வந்திருக்கு. 85 வயசுல தமிழை தேடின்னு ஒருத்தன் நடப்பானா? தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் இருக்கானா? சொல்லுங்க. எங்க ஐயா விட்டா யார் இருக்கானா? இந்த சமூக நீதினு பேச்சுக்கு எவனா இப்ப அவரை தாண்டி பேசுறதுக்கு ஆள் இருக்கானா? நான் இன்னைக்கு பேசுறேன்னா அவர் கத்து கொடுத்ததுதான். இந்த நாட்டுல என்ன உங்க ஐயா செஞ்சாரு? எங்க ஐயா ஆணமுத்து ஓட்ட பிச்சை 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன்ல. எவன் பேசுற நீ? இந்த நாட்டுல வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இன்னும் பேசிட்டு இருக்கிற ஒரு மகன் இருக்காருன்னா எங்க ஐயா தான். நீங்க என்னங்க கட்சி எப்படி பேசுறீங்க? கட்சி என்ன கட்சி? மக்கள் கைவிடுவாங்களா? அப்புறம் இருக்கு இல்ல அவருக்கு இல்லைன்னா பிள்ளை இருக்கல, அவர் கனவை நான் நிறைவேற்றுவேன். இன்னொரு பிள்ளை இருக்காருல்ல, செய்யறோம். என்னங்க நீங்க அப்ப முடியலன்னா மகன் செய்வன்ல. வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? இப்ப என்ன எல்லாரும் கூப்பிட்டாங்க, நான் போகல. அப்ப நான் அவங்கள கைவிட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்ல அவங்க என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த வயசுலயும் ஏதாவது இந்த நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறாருல, அந்த எண்ணத்தை பாராட்டுங்க. ஏன் போய் வீட்டுல போய் படுப்போம், என்னத்தையோ போயிட்டு போகுது நாடு, ஏதோ நாசமாயிட்டு போகுதுன்னு படுக்கலாம்ல. அப்ப செய்யல இல்ல. இன்னைக்கு உங்களை உட்காந்து பேசி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காருல, இயங்குறாருலங்க, அதுக்கு கைதட்டுங்க, பாராட்டுங்க. என்னங்க? ஆமா, எங்க ஐயாவை பார்த்து, எங்க அண்ணன் வைகோவை பார்த்து, எங்க அண்ணன் திருமாவை பார்த்து, எங்க ஐயா விஜயகாந்தை பார்த்து எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டேன். கற்றறிவை விட பட்டறிவு மேலானது இல்ல. 22 நாடுகளை எதிர்த்து சண்டை போடும்போது என் தலைவன் எந்த நாட்டிலையும் ராணுவ உதவி கேட்கல. தனியா ஒத்தையாளன்னு தான் சண்டான். அதை இப்போ சொல்றங்கல்ல, மொத்த கட்சி கூட்டணியா ஒத்த கட்சி மோதி வெல்லும். புரியுது? காரணம் மொத்தத்துல வீரம் வேணும்னு சொல்லல மாடா. யார் எதிர்த்திருப்பான்னு யார் எதிர்ப்பான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கலைஞரின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பெரிய எங்காவது வேற ஒரு சீட்டு அதிகமா கொடுங்கன்னு பேசுறாங்க. இப்ப அவங்க ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண். அவங்க மாநில அரசியலுக்கு வரும்போது நாளைக்கு அவங்க தம்பி உதயநிதியை முன்னிறுத்துவது பெரிய இடையூறா இருக்கும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அதனால அவங்கள இங்க வர விட மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க உடன் பிறந்தவர்கள், அவங்க குடும்பத்து பெண் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? கொரோனா காலத்தோட கடுமையான சூழ்நிலை இந்த மக்கள் இதுக்குள்ள தயாரா இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. மோடி சூழ்நிலையை தரப்போறதே அவங்க தானே. அவங்கள இந்த தேர்தலை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருந்துக்கணும்.
என்ன சூழ்நிலை வருது? நீங்க என்ன சொல்றது? நீங்க ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை தனியார் மய தாராளமய உலக மயத்துல ஒவ்வொரு நாட்டையும் சார்ந்து இருந்தவொடனே அவன் அமெரிக்காக்காரன் ஈரான் மேல போறதுன்னா எனக்கு எரிகாற்று வர மாட்டேங்குது. இப்ப எரிகாற்றுல நான் தற்சார்பு அடையுங்கிறேன். அப்ப என்னை தானே நீங்க தேர்வு செய்யணும். எங்க வந்தவன் செய்யலைன்னா அந்த செய்யறன்னு சொல்றவனை வர வைக்கணும்லங்க. அதை விட்டுவிட்டு நீ அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு அப்படின்னா இந்த பேரிடர் காலம் இப்ப சிலிண்டர் இல்ல, இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் என்ன வண்டியை விட்டுட்டு இப்ப தொடச்சிட்டு சும்மா சைக்கிள் தான் போண்டிதான். மறுபடியும் சைக்கிள் நான் கூட சைக்கிள்ல ஓட்டு கேட்க போலாமான்னு கூட இருக்கேன். தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இருக்கும், தயாரா இருக்கும், ரொம்ப தயாரா இருக்கும்.